அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையானது இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக கூறுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பெர்லன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8ஆம் வசனம். திறந்த வாசலை வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய நன்மைகளை பெற விரும்புகிற நாம் நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டால் நமக்கு அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறந்து வைக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அருமையான வேலையிலையும் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை நம்பு, என் வசனத்தை நம்பு, என் வார்த்தையை நம்பு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் அதை கடைபிடி, உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் திறக்கிறேன் என்று கூறுகிறாங்க. இப்படிப்பட்ட அன்பின் தேவனை, அன்பின் தேவனை இரட்சகராக கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வசனத்தை நம்புங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அதனாலே அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும், அடைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும், நீங்கள் எதெல்லாம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் திறந்து வைத்து காத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை மறுதலிக்க வேண்டாம். இந்த தேவனை நம்பி என்ன நான் கண்டேன் அப்படிங்கிறத அந்த சொல்ல மறந்து என் தேவன் எனக்காக எல்லாம் செய்வார் என்ற நிச்சயத்தோடு வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நேசித்து வளர்ந்த அன்பின் தேவனை, இந்த அருமையான வேலையிலையும் மிசப்பா, உண்மை நம்பி இருக்கிற உண்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் அடைக்கப்பட்ட வாசலோடு என்னுடைய நிலைமை இவ்வளோதான் என்ற ஏக்கத்தோடு வாழ்கிறோம். இந்த நாளிலும் வேத வாசனம் கூறுகிறபடி உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற என்ற வசனத்தை ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்திலும், ஒவ்வொரு விசுவாசிகளின் குடும்பத்தையும், ஒவ்வொரு உண்மை நம்பியிருக்கிற குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் சொல்லி அவர்களை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நான் என்ன செய்வேன் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் பிடிக்கணும். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.